வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள். தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேர்வராயன் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் மத்திய மாநில திட்டங்கள் குறித்து சேலம் மாவட்டம் தோட்டக்கலை உதவி இயக்குனர் எஸ் கண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. அங்கக காய்கனி வேளாண்மை குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா ஒண்டிக்கரை கிராம வேளாண்மையாளர் ஆர் ராஜலட்சுமி தரும் வெற்றி செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் மருத்துவ பயிர் சேஜ் வளர்ப்பு மற்றும் அதன் பயன்கள் குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என் செல்வராஜ் தரும் தகவல்கள். விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அங்கக வேளாண்மைக்கான முக்கியத்துவத்தை வேளாண்மையாளர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றது. அங்கக வேளாண்மை மண்வளத்தை சீராக பராமரித்து அதிக மகசூலை கிடைக்கப்பெற செய்கின்றது. அவ்வகையில் அங்கக காய்கனி வேளாண்மை குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா ஒண்டிக்கரை கிராம வேளாண்மையாளர் ஆர் ராஜலட்சுமி அவர்கள் தரும் செய்தி. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சென்னையில் இருந்தோம். அப்புறம் குழந்தைகள்லாம் மேரேஜ் ஆகி போனோடனே ரிட்டையர்ட் லைஃப் இது மாதிரி எங்கேயான ஒரு காமான ஏரியாவில் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்காடு அப்படின்ற இந்த இடத்த பார்த்தோம். எங்களுக்கு பிடிச்சி போச்சு. இது 4 ஏக்கர் அப்படின்னு எஸ்டேட். நிறைய பேர் இது மாதிரி 4 ஏக்கர் வாங்கி அவங்கவுங்க வீடு கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா பயிர் பண்ணுவாங்க. அது மாதிரி நாங்கள் இங்கே பண்ணோன்னே இந்த மண்ணெல்லாம் பார்த்தோன்னே இவ்வளோ செழிப்பான ஒரு மண், கிளைமேட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நம்ம அதை இன்னும் பயனுள்ளதாக, மண்ணுக்கு எப்போவுமே நம்ம மண் அப்படியே போட்டோன்னா அது மண்ணுக்கு செய்கிற துரோகம், அப்படி தான் நாங்கள் நினைப்போம். அதனால் ஏதாவது பயனுள்ளதாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் அசோசியேஷன் மீட்டிங்கில் வச்சு பேசினோம். அப்போ இங்கே ஏற்காடுன்னு பார்த்திங்கன்னா மலைப்பயிர்னு பார்த்திங்கன்னா மிளகு, சில்வர் ஓக்கு, காஃபி அதெல்லாம் தான். ஸோ காய்கறி பயிர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட கைடன்ஸ் வாங்கினோம். ஈவன் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கூட போய் கேட்டோம். அவங்க என்னெல்லாம் இங்கே விளையும் அப்படின்ட்டு எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க. கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுபடி நாங்கள் இப்போது இந்த வீடு கட்டாத இருக்கிற பிளாட்ஸ்லேருந்து அவங்க பிளாட்டில் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் அந்த நிலலாம் பார்த்தினியோ முள்ளு செடியெலாம் இருக்கே அதெல்லாம் வேணான்னு அதெல்லாம் சரி பண்ணி நல்லா எரு போட்டு நாங்கள் ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, பீன்ஸு, அப்புறம் தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே பயிரிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லாவே போகிறது. அப்புறம் எங்களுக்குன்னு நிறைய இப்போ இங்கே ஒர்க் பண்ணுற கார்டனர்ஸ் எல்லாமே அதில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு. மீன்ஸுக்கு நார்மலாக குச்சி கட்டி விடுவாங்க, அது இல்லாத கயிறு கட்டி பந்தல் போடணும், அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட எங்களுக்கு கைடன்ஸ் கிடச்சிது. அப்படி இப்படி பண்ணி ஒவ்வொரு பிளாட்டாக நாங்கள் டெவலப் பண்ணிட்டே வந்தோம். இப்போ நல்லா எல்லாமே நல்லா விளையுது. எல்லாமே இயற்கை உரம் தான். எங்களுக்கு இதுவே கிடையாது, கெமிக்கல்ஸே நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது.
நாங்களே இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். பஞ்சகவியம் ஃபஸ்ட்டு நிலத்தை சரி பண்ணிவிட்டு மாட்டு எரு போடுவோம். போட்டுட்டு ஒரு ஒரு பிளாட்டுக்கு ஒரு எஸ்டேட்டுக்கு ஒரு பயிர் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இதில் கேரட்டு, ஒரு இதில் பீட்ரூட்டு, முள்ளங்கி, அப்புறம் ஒரு பீன்ஸுன்னு பார்த்திங்கன்னா 3 மாதம் தான், அது 1 மாதம் தான் முழுக்க பயிர் வரும். முளைக்கிறதுக்கே 3 மாதம் ஆகும். ஸோ தடங்கள் இல்லாமல் கிடைக்கணுமே ஒரு ஈல்டு முடிகிறதுக்குள்ளேயும் அடுத்தது பிளான் பண்ணி வைப்போம். அதுக்கு அடுத்தது அது இன்னொன்று, அது வரும்போது இன்னொன்று, அந்த மாதிரி தடங்கள் இல்லாமல் பீன்ஸ் கிடைக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து வாழையே அவ்வளோவா வராது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ட்ரையல் பேசிஸில் எங்கள் வீட்டில் வாழை வச்சு பார்த்தா நல்லா வந்தது. அதனால் இப்போ எல்லா ஒரு 4 பிளாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கன்று வாழை வச்சுருக்கோம். செவ்வாழை, மலை வாழை, அப்புறம் கற்பூர வாழை, மொந்தம் வாழை, அப்படி வெரைட்டிஸாக கலந்து வச்சுருக்கோம். இது வந்து வாழைப்பாடியில் ஒரு பெரிய தோப்பு இருக்குது, அங்கேயும் வாங்கினோம். அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போய் ஒரு தோப்பு இருக்குது, அங்கேருந்து கொஞ்சம் வாங்கினோம். இது எல்லாமே இப்போ வந்து ஊடு பயிராக பீன்ஸ் போட்டிருக்கோம், செடி பீன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த செடி வளர்ந்து இந்த வாழை வளர்கிறதுக்கு இன்னும் ஒரு 3-4 மாதம் ஆகும். அதுக்குள்ளே இதை எடுத்துருவோம். அப்புறம் இதை எடுத்த பிறகு இங்கே வந்து நாங்கள் காஃபி போடலான் இருக்கோம். ஆக்சுவலாக காஃபிக்கு நிழல் வேணும். ஸோ இந்த வாழை நிழலில் இதெல்லாம் எடுத்த பிறகு காஃபி போட்டு விட்ருவோம். அப்புறம் இந்த வாழை வந்து பெருசாகி தாறு போட்ட உடனே எங்களோட மெத்தட் என்னென்னா, பூ வந்தோடனே பூ நல்லா காயெல்லாம் வந்த பிறகு பூவை கட் பண்ணிவிட்டு அந்த தண்டில் வந்து நாங்கள் பஞ்சகவியம் கட்டி விட்ருவோம். பாட்டிலையோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லேயோ இதுலேயோ ஒன்று போட்டு சட்டிலேயோ போட்டு பஞ்சகவியம் போட்டு அந்த தண்டு வந்து இது பிடிச்சிக்கிற மாதிரி, அந்த உறிஞ்சிற மாதிரி கட்டி விட்ருவோம். அது என்ன ஆகுதுன்னா, நல்லா அந்த தண்டு வந்து உறிஞ்சிக்குது பஞ்சகவியத்தை அப்படியே உறிஞ்சிக்கிட்டு ஒரு காயும் நல்லா பெருசாக வருது. ஸோ நாங்கள் இது எல்லாத்துக்குமே இப்போ இந்த 1000 இதுக்கும் இனிமேல் ஏற்பாடு பண்ணோம். அது தார் விடும்போது ஏற்பாடு பண்ணலான் இருக்கோம். ஹெச்ஆர்எஸில் போயிட்டு இன்னும் அந்த வாழைக்கு என்ன உரம் போடணுன்ட்டு நாங்கள் இனிமேல் தான் கேட்டு வாங்கி போட போகிறோம். வேப்பிலை, ஆடுத்தொடா இலை, ஊமத்த இலை, சீத்தாப்பழ இலை, எருக்க இலை, 5 ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு அதையும் 10 லிட்டர் கோமியத்தில் கலந்து நல்லா கொதிக்க வச்சுருவோம் 10 நிமிஷம். அதே மாதிரி 2 நாள் வெயிலில் வச்சுட்டு வடிகட்டிட்டு அதுவும் 10 பங்கு தண்ணி கலந்து அடிக்கணும். அது பஞ்சபத்திர கஷாயம்னு சொல்லுவாங்க இதில் தமிழில். அது 5 இலை, 5மே ஆடு சாப்பிடாது, அதனால பூச்சி போட்டு எதுவுமே அண்டாது எல்லா செடிக்கும். ஸோ அதுவும் வாழைக்கு அப்ளை பண்ணுவோம். இன்னும் பூச்சி வராதனால நான் இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் கழித்து அப்ளை பண்ணலான் இருக்கோம். அப்புறம் ஒரு ட்ரையல் பேசிஸில் நிலக்கடலை போட்டிருக்கோம். நிலக்கடலையும் இங்கே வராதுன்னு சொன்னாங்க, ஆனால் நல்லா வருது. நான் ஈல்டு எடுத்து பார்த்தா தான் எவ்வளோ வரும்னு தெரியும் எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. ஏன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற ஓனர்ஸ்க்கே எங்ககிட்ட வாங்கிப்பாங்க எல்லா காய்கறியும். அதல்லாதைக்கு நாங்கள் வந்து மிச்சம் இருக்கிறது மார்க்கெட்டுக்கு, ஹோட்டல்ஸ்க்கு எல்லாம் சப்ளை பண்ணிவிடுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிலம் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய வேலை. ஏன்னா ஃபுல்லாக அது கல், மலை பாங்கான இடம்னால கல், அந்த ஜேசிபி போட்டு எடுத்து தோண்டி கல்லெல்லாம் எடுத்துகிட்டு உரம் வாங்குறது. ஃபஸ்ட்டு உரம் வாங்கினோம், அது ஒரு யூனிட் 3000-4000 ஆகிடுது. அந்த மாதிரி உரம் வாங்குறது, சீட்ஸ் கூட விலை கம்மி தான். இனிமேல் வந்து ஒரு தடவை தான் நாங்கள் சீட்ஸ் வாங்க போகிறோம். அதுக்கு மேலே வந்து நாங்களே சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஒரு 4-5 செடி அப்படியே விதைக்கி விட்டுருக்கோம். இப்போ இது பூ வைக்கிற பருவம் வந்துருச்சு. இன்னும் 1 மாதத்தில் இது காய்க்க தொடங்கிடும். இந்த பூ வைக்கிற நேரம் அது உள்ள புழு எல்லாம் வரும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு 2 நாளில் இந்த அக்னிஹஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1/4 கிலோ பச்சை மிளகாய், 1/4 கிலோ பூண்டு நல்லா அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு புகையில் கொஞ்சம் வாங்கி ஊற வச்சு அந்த தண்ணி அதை நல்லா 10 லிட்டர் கோமியத்தில் வந்து கலந்து கொதிக்க வச்சுருவோம். 10 நிமிஷம் கொதிக்கணும் நல்லா. அப்புறம் ஒரு 2 நாள் அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்ச பிறகு அதை வடிகட்டிட்டு அது 10 பங்கு, அது கூட 1 பங்கு கரைசல்னால் 10 பங்கு தண்ணி கலக்கணும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் அது. அது அப்புறம் வடிகட்டிட்டு 10 பங்கு தண்ணி கலந்து ஸ்ப்ரேயர் மூலமாக எல்லாத்துக்கும் அடிச்சிருவோம். ஸோ பூச்சி வராது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் ராஜலட்சுமி அவர்களை 09381078770 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மலை பிரதேசத்தில் வளரக்கூடிய மருத்துவ பயிரான சேஜ் இரத்த அழுத்தம், மன அழுத்தம், புற்றுநோய்க்கு மருந்தாக பயன்படுகின்றது. வணிக ரீதியில் சேஜ் வேளாண்மையாளர்களின் தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கின்றது. அவ்வகையில் சேஜ் வளர்ப்பு மற்றும் அதன் பயன்கள் குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என் செல்வராஜ் தரும் ஆலோசனைகள். நாங்கள் இப்போ தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தினுடைய ஒரு அங்கமான மூலிகை பூங்காவில் இருக்கோம். உட்டோஸ் பணியில் உள்ள மூலிகை பூங்காவில் நம்ம இருக்கோம்.
இப்போ நீங்கள் தெரிகிற பயிர் வந்து சேஜ் என்ற ஒரு பயிர். இது வந்து ஒரு மிகவும் முக்கியமான பயிர். இந்த பயிர் வந்து முக்கியமான ஒரு மருத்துவ குணம் இருக்குது. புற்றுநோய்க்கு மிகச்சிறந்த மருந்து. புற்றுநோய் வந்தவர்களுக்கே இது ஒரு மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய பேரே சேஜ். சேஜ்னா ஒரு துறவி, அதனுடைய பேர் வச்சுருக்காங்க. இது வந்து அது மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய நிவாரணியாக இதை தொன்று யூஸ் பண்ணுறாங்க. இந்த பயிர் வந்து வணிக ரீதியாக பயிர் பண்ணலாம். கொஞ்சம் கூல் கிளைமேட் வேணும். 1000 மீட்டர்லேருந்து 2500 மீட்டர் வரைக்கும் இதை பயிர் செய்யலாம். குறிப்பாக மலைப்பகுதியில்னா ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு மலை, ஜவாது மலை, அந்த மலை உச்சியில் வந்து இதை க்ரோ பண்ணலாம். இது வந்து குறிப்பாக வந்து பொதுமக்களும் இதை வச்சுக்கலாம். சட்டிகளில் வீட்டு முன்னாடியே வைக்கலாம். நீங்கள் மெட்ராஸ்லேயே இது வளர்க்கலாம். கொஞ்சம் கூலாக வச்சுக்கணும், ஷேடில் வச்சுக்கணும். அப்பப்போ வெயிலில் வச்சு ஷேடில் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெகுலராக நீங்கள் இதை வந்து மூலிகையாக யூஸ் பண்ணலாம். இந்த செடி வந்து இப்போ சமீப காலமாக US, UK மார்க்கெட்டில் நிறைய டிமாண்ட் இருக்குது. ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸாக வந்து நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து இதை வந்து சூப்புக்கு, பிரியாணிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அலோபதிலையும் யூஸ் பண்ணுறாங்க, ஆயுர்வேதில், ஹோமியோபதி எல்லாத்துலேயும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மலருக்கும் நிறைய டிமாண்ட் இருக்குது. இந்த மலர் வந்து இந்த மலரையும் வந்து சூப்புலேயும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மூலிகையாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்றில் இந்த 4 இலைகளை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு, சாயந்தரம் காலையிலும் ஒரு 4 இலைகளை பாயில் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் குடித்தா போதும். அவ்வளோ ஒரு 10 நாள் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் தெரியும். அந்த மாதிரி ஒரு சிறப்பு குணம் வாய்ந்த இந்த இந்த சேஜ் என்ற இந்த மூலிகை பயிர் மிக முக்கியமான பயிர். இதை வந்து எல்லாருக்கும் இந்த 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 இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வேறு மிருகங்கள் சாப்பிடாது. மேட்டு பகுதியில் வந்து 1.5 அடி போட்டோன்னா 4 மாதத்துலேயே பயிர் வந்துடும். 3ஆவது மாதத்துலேருந்தே நீங்கள் அறுவடைக்கு வரலாம். வீட்டில் நான் ஒரு 10 தொட்டி வச்சு கூட அதை வளர்த்தலாம். வெட்டு தொண்ணுல 3 மாதம் ஒரு பாலித்தீன் கூடாத்தில் வச்சுன்னா அதுக்கு வந்து வேர் வந்துடும். அந்த வேர் வெட்ட நாட்டுக்களை 4 மாதமுள்ள நாட்டுக்களை வந்து 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடணும். ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு 16,000 18,000 நாட்டுகள் தேவைப்படும். 4ஆவது மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும். இதுக்கு வந்து பெரிய பூச்சியோ பூஞ்சானமோ எந்த தாக்குவதும் ஏற்படுவதில்லை. இதை வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து செலவு வந்து 60,000 செலவாகுது. வருமானம் வந்து 1 லட்சம் வரைக்கும் வருமானம் வருது. இதுலேயே ஆயில் கண்டென்ட் இருக்குது. இந்த சேஜ் ஆயில் கூட நிறைய இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்த அரோமாதெரப்பியில் நிறைய டிமாண்ட் இருக்குது. இதுக்கு வந்து உயிர் உரங்களான மண்புழு உரம், உயிராற்றல் உரம், தொழு உரம் இதை உபயோகித்தாலே போகுது. குறிப்பாக எந்த பூச்சி பூஞ்சான நோய்கள் இதை தாக்குவதில்லை. இது வந்து ஒரு நல்ல வணிக ரீதியாக பயிர் செய்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இளைஞர்களை வந்து இந்த மாதிரி ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி நாட்டுகளை வந்து ஒரு 10 ஏக்கரில் போட்டு வருடம் ஃபுல்லாமே வந்து ரெகுலராக ஹார்வெஸ்ட் பண்ணி சந்தைகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கும் பண்ணலாம். அதுக்கான நல்ல சகல தொழில் யுக்திகளையும் நாங்கள் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து எங்கள் தோட்டக்கலை ஆராய்ச்சியில் நேரடியாக வந்து கூட இதை பெற்றுக்கலாம். இதெல்லாம் பார்த்து நீங்கள் அனுபவ ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு அதுக்கான பயிற்சிகளை கொடுக்குறோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் என் செல்வராஜ் அவர்களை 0423244217 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் முட்டைகோசு மற்றும் பூகோசு சாகுபடி செய்ய முடியும். இதற்கு கீழ்கண்ட ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். முட்டைகோசில் ஒவ்வொரு 25 வரிசைகளுக்கு இடையே கடுகு கவர்ச்சி பயிரை ஊடுபயிராக நட வேண்டும். வயலின் முதல் மற்றும் கடைசி வரிசையில் கடுகு நட வேண்டும்.
வைரமுதுகு அந்துப்பூச்சிகளை கவர ஏக்கருக்கு 3 விளக்கு பொறிகளை அமைக்க வேண்டும். அதாவது ஒரு வாளி தண்ணீர் நிரப்பி அதற்கு மேல் விளக்கு பொருத்த வேண்டும். 3 அல்லது 4 நாட்களில் அந்துப்பூச்சிகள் கொல்லப்பட்டுவிடும். வைரமுதுகு அந்துப்பூச்சி செடி 1க்கு 1 என்ற எண்ணிக்கையில் இருக்கும்போது பாசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் உயிரி பூச்சிக்கொல்லிகள் 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். அல்லது நடவுக்கு பின் 18 முதல் 25வது நாளில் வேப்பங்கொட்டை சாறு 5% கரைசலை பூக்கும் தருவாயில் தெளிக்க வேண்டும். வைரமுதுகு அந்துப்பூச்சி செடி 1ற்கு மேல் தென்பட்டால் 10லிருந்து 15 நாட்கள் இடைவெளியில் மேற்கூறிய தெளிப்பை மீண்டும் தெளிக்க வேண்டும். அதிகபட்சமாக 3 முதல் 4 முறை வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கலாம். வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கும் போது கரைசல் செடிகளின் அனைத்து பகுதிகளையும் நனைக்க வேண்டும். டீரைகோ கிரமாடைட்டியே பேக்ரோ முட்டை ஒட்டுண்ணிகளை ஹெக்டருக்கு 0.5 முதல் 0.75 லட்சம் என்ற எண்ணிக்கையில் 3லிருந்து 4 முறை வயலில் விட வேண்டும். இலை வெட்டும் புழுக்களை கையால் சேகரித்து அழிக்கலாம் மற்றும் உணவு கவர்ச்சி பொறி வைத்தும் கட்டுப்படுத்தலாம். நன்கு வளர்ந்த புழுக்களை கொல்ல மீத்தோமைல் 250 கிராம் கலந்த 10 கிலோ அரிசி அல்லது கோதுமையில் 2 கிலோ வெல்லம் கலந்து 1 ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். சேர்வராயன் மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5500 அடி உயரத்தில் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தேசிய தோட்டக்கலை இயக்கம் தோட்டக்கலை துறை மூலம் மிளகு பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றிற்கு தேவையான மானியங்களையும், பசுமை குடலில் மலர் சாகுபடி மற்றும் பசுமை குடலுக்கு தேவையான மானியங்களையும் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேர்வராயன் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் மத்திய மாநில திட்டங்கள் குறித்து சேலம் மாவட்டம் தோட்டக்கலை உதவி இயக்குனர் எஸ். கண்ணன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். வணக்கங்க. சேலம் மாவட்டத்தில் சேர்வராயன் மலை பகுதி வந்து மிகவும் பிரபலமான ஒரு மலை. இந்த மலை வந்து கடல் மட்டத்திலிருந்து ஒரு 5500 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. சேலத்திலிருந்து ஒரு 33 கிலோமீட்டர் தூரம்தான். இந்த மலையினுடைய சிறப்பு என்னென்னா, இங்கே காஃபி பயிர் ரொம்ப சிறப்பாக வளர்ந்துட்டுருக்கு. இப்போது காஃபியில் வந்து அதிகமான வருவாய் கிடைக்கிறதில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை நிலவிட்டுருக்குங்க. இதுக்கு சரியான ஒரு மாற்று பயிர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களும் விவசாயிகளும் மிகவும் ஆர்வமாக இருக்காங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தோட்டக்கலைத்துறை மூலமாக தேசிய தோட்டக்கலை இயக்கம் இந்த திட்டத்தில் பல்வேறு திட்டங்களை நம்ம செயல்படுத்திட்டு வரோம். அதில் குறிப்பாக காஃபி பயிர்லேயே நிழல் தரக்கூடிய சில்வர் ஓக் மரங்கள் நடவு பண்ணியிருக்காங்க. இந்த சில்வர் ஓக் மரத்தில் மிளகு பயிரை சாகுபடி செஞ்சோம்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்துலேயும், இந்த சீதோஷ்ண நிலையில் மிளகு பயிர் நல்லா வரும் அப்படின்ற காரணத்துலேயும் மிளகினுடைய சாகுபடி பரப்பை அதிகரிக்கிறதுக்காகவும் விளைச்சலை வந்து கூடுதலாகவும் திட்டம் இருக்குங்க. இதில் ஒரு ஹெக்டேர் அளவுக்கு மிளகு பயிர் சாகுபடி செய்கிறதுக்கு
தேவையான வேர்விட்ட மிளகு செடிகள் வழங்குகிறோம். ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் மானியமாக வழங்கிட்டுருக்கோங்க. இதை வந்து தேர்வு செஞ்ச விவசாயிகளுக்கு வழங்கிட்டுருக்கோம். நடப்பாண்டு தோட்டக்கலைத்துறை மூலமாக தேன் பெட்டிகள், எதற்காக இந்த திட்டம் அப்படின்னா, இங்கே வந்து நிறைய காஃபி இருக்குது, அதே மாதிரி ஆரஞ்சு இருக்குது. இயற்கையிலேயே மகசூலை அதிகரிக்கிறதுக்காக பாலினேஷன் சப்போர்ட் வேணும். தேனி சிறந்த ஒரு பாலினேஷன் சப்போர்ட் தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த தேனீகளை நம்ம வந்து அதிக அளவில் இங்கே வளர்த்தோன்னா மகசூல் வந்து நிச்சயமாக 2 மடங்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேனி பெட்டிகள் வந்து ஒரு பெட்டிக்கு 1,600 ரூபாய் மானியமாக வழங்கிட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த காஃபி பயிருக்கு மாற்று பயிராக என்ன செய்யலாம் அப்படின்னா, நிழல் வலை கூடங்கள் அல்லது பசுமை கூடங்கள் அமைத்து அதில் வந்து மலர் பயிர்களை வந்து பயிரிட்டோம்னால் அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னாக்க குறைஞ்ச இடமாக இருந்தாலும் இந்த பசுமை குடிகள் அமைத்து நம்ம பண்ணும்போது ஒரு சதுர மீட்டருக்கு மானியமாக நம்ம 467 ரூபாய் நம்ம அரசு வழங்குகிறது. நிழல்வலை பந்தல் மற்றும் பசுமை குடில் அமைப்பதற்கு நடப்பாண்டிற்கு 10,000 சதுர மீட்டர் அளவுக்கு இலக்கு பெறப்பட்டு விவசாயிகள் வந்து விண்ணப்ப மேளா என்ற முறை மூலம் பல்வேறு விவசாயிகளை அழைத்து அவர்களுக்கு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்து அதன் வாயிலாக விண்ணப்பங்களை பெற்று தேர்வு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு நாங்கள் வழங்கி வருகின்றோம். இந்த பசுமை குடில் அமைப்பதில் இந்த பகுதிக்கேற்ற மலர்பயிர்களான ஜெர்பரா, கார்னேஷன், ஆந்தூரியம், சாமந்தி இது போன்ற பயிர்களை வந்து சாகுபடி செய்கிறதுக்கு மானியம் வழங்கி கொண்டு இருக்கின்றோம். அதேபோல் விவசாயிகள் காய்கறி பயிர்களை அதிக அளவிலே இந்த பகுதியிலிருந்து விளைவிக்க வேண்டும், இயற்கை முறையிலே விளைவித்த காய்கறிகளுக்கு தரமான விலையும் கிடைக்கின்ற காரணத்தினாலே இந்த பகுதியில் முட்டைக்கோசு, வீரிய தக்காளி, கேரட், பீன்ஸ் போன்ற காய்கறிகள் வளர்ப்பதற்கும் மானியம் வழங்கி வருகின்றோம். எனவே விவசாயிகள் தொன்று தொட்டு சாகுபடி செய்து கொண்டிருக்கின்ற காஃபி பயிருக்கு மாற்றாக பசுமை குடிலிலே மலர்பயிர்களையோ அல்லது தரமான காய்கறிகளையோ பயிர் செய்து அதிக லாபம் பெற வேண்டும், அதற்கான மானியங்களையும் தேவைப்படக்கூடிய தொழில்நுட்பங்களையும் துறை மூலம் வழங்கி வருகின்றோம். இந்த பகுதியிலே தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகம் உள்ளது. தோட்டக்கலை உதவி இயக்குனரையோ அல்லது இந்த பகுதியில் பணியாற்றுகின்ற தோட்டக்கலை அலுவலர், வேளாண்மை உதவி அலுவலர்களை விவசாயிகள் தொடர்பு கொண்டு இந்த திட்டங்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற எஸ் கண்ணன் அவர்களை 097-89-48-86 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. 22/10/2015 வியாழன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் மிளகு பயிரும் மண் வளமும் குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு வேளாண்மையாளர் ஏ சந்திரன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கண்ணாடி குடிலில் நாற்றங்கால் உற்பத்தி குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என் செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நேயர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை சார்ந்த தகவல்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 18001801 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.